ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை பிப்ரவரி 24ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடோடைய கன்டினியூவேஷன். போன எபிசோட்ல வந்துட்டு ரோகிணி வந்து பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல வந்து பேசுறாங்க இல்லையா? ஸோ வித்யான்றவங்க டப்பிங் குடுக்குறாங்க. இவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு மூஞ்சியே தெரியாத மாரி பேசுறாங்க. ஸோ அந்த அண்ணாமலை அவங்களுக்கெல்லாம் கூடமே டவுட் வருது. என்ன இந்த பொண்ணு கிருஷ்ணுடைய அம்மா வந்துட்டு மூஞ்ச மூடிட்டே மூஞ்சே காட்டாத மாரி இது பண்ணுதே! யார் அது? அப்படின்ற மாரி டவுட் வருது. மீனாவும், முத்துவும் என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங் முடியிற வரைக்க. அப்புறம் அந்த ரோகிணியுடைய அம்மாவும், கிருஷ்ணும் அந்த இது மீட்டிங் முடிஞ்சுட்டு வெளில வராங்க. அப்போ அவங்க வந்துட்டு, "என்னம்மா நான் உங்கள போயிட்டு ட்ராப் பண்றேன். பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா?" அப்படின்னு கேட்கும்போது, கிரிஷ் என்ன சொல்றான், "இது என் அம்மாவே கிடையாது. என் அம்மா மாரியே இல்ல. என் அம்மாவுக்கு லாங் ஹேர் இருக்கும். அ யாரோ ஒருத்தவங்க குட்டியா ஹேர் வச்சுக்கிட்டு மூஞ்சியே மூடிட்டு இருக்கிறாங்க." அப்படின்ற மாரி கிரிஷ் சொல்றான். அதுக்கப்புறம் முத்து என்ன சொல்றாங்க, "வாங்க நானே உங்கள ட்ராப் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க முத்துவும், மீனாவும். அதுக்கு ரோகிணியுடைய அம்மா வந்து ஒரே பதட்டத்தோட வந்து, வேண்டாம் நாங்களே போய்க்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டதுக்கப்புறம் முத்துக்கும், மீனாக்கும் ஒரு டவுட் வருது. மீனா வந்துட்டு சந்தேகப்படுறாங்க. இந்த மாரி ஏன் இந்த அம்மா எப்ப பாரு நம்மள பார்த்தாலே பயப்படுறாங்க? அதே மாரி அவங்க யாரா இருக்கும் அந்த கிருஷுடைய அம்மான்றவங்க இதுல என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாரி மீனாக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்றாங்க, "எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் மனோஜா தான் வந்துட்டு இருப்பான். அந்த கிருஷுடைய அப்பாவா வந்துட்டு மனோஜ் தான் இருப்பான். ஏன்னா, ஜீவாக்கும், மனோஜுக்கும் முன்னாடி லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது, ஒருவேள கிரிஷ் அவங்களுடைய பையனா இருப்பானோ! அப்பிடின்னு சொல்ட்டு சந்தேகப்படுறாங்க. அப்போ முத்து சொல்றான், அவங்க இது பண்ணி லவ் பண்ணி ஒரு 2, 3 வருஷம் தானே இதுவா இருக்காங்க. இப்ப கிரிஷுடைய ஏஜ் பார்த்தா 7 இயர்ஸ் ஆவுது. அவன் எப்பிடி இதுவா இருக்க முடியும்? அப்பாவா இருக்க முடியும்? அப்பிடின்ற மாரி முத்து சொல்றாரு. ஒருவேள கல்யாணத்துக்கு முன்னாடியே கிரிஷ் பொறந்திருக்கலாம் லைக் லவ் பண்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு இது பண்ணியிருக்கலாம் இல்லையா? அப்படின்ற மாரி முத்து சொல்றாங்க. முத்துவும், மீனாவும் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் மீனா ஃபைனலா என்ன சொல்றாங்க, ஜீவாவா தான் இருக்கும். ஏன்னா, அ வெளிநாட்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாரி சும்மா பொய் சொல்லிட்டு இது பண்றாங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனாவும், முத்துவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையும் வந்திருக்கிறாரு வீட்ல. அப்ப எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை வந்துட்டு இந்த மாரி சொல்றாரு, "நான் இன்னைக்கு மீட்டிங்ல பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல முத்துவுடைய அம்மா மூஞ்சியே மூடிட்டு யாருக்கும் காட்டாத மாரியே அப்படியே பேசுனாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. யார் அவங்க அம்மான்னு பார்க்கலான்னு பார்த்தா தெரியல. மூஞ்சி மூடிட்டு இருக்கிறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ விஜயா என்ன சொல்றாங்க, "நம்மளுக்கு எதுக்குங்க இன்னொருத்தவங்க ஃபேமிலியோட இதுவெல்லாம்? அந்த பையன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன?" அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் முத்துவும், மீனாவும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்களும் இந்த மாரி மூஞ்ச மூடிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதும், அவங்களுக்கு டவுட் வருது. அப்போ மனோஜும் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அ அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குமோ, வெளிநாட்ல இருக்கிறாங்க. அங்கலாம் நல்லா சேஃப்டி தான் முக்கியம். இந்த மாரி வைரஸ் எதுவும் ஸ்ப்ரெட் ஆவாம இருக்கிறதுக்கு மாஸ்க் போடுவாங்க போல. அப்படின்ற மாரி இது ரொம்ப ம் அந்த கிறிஷுடைய அம்மாக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற மாரி இவரு ரொ மனோஜ் பேசிட்டு இருக்கிறாரு. அத பார்த்துட்டு முத்துவும், மீனாவும் நோட் பண்றாங்க. இந்த மாரி என்ன அவங்களுக்கே வந்துட்டு இதுவா சாதகமா பேசுறானே! ஒரு வேள அந்த ஜீவாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ட்டு இது பண்றாங்க. அவ்வளோதான் இன்னைக்கான எபிசோட்ல இதுதான் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.